நன்றி. ஒவ்வொரு ஆண்ட வெற்றிக்கும் பிறகு பின்னாடியும் ஒரு பொண்ணு இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. என்னை பொறுத்தவரையில் ஒரு பெண்ணுண்ட வெற்றிக்கு பின்னாடியும் ஒரு ஆண் இருக்கணும். அது என் கணவர் சரியாக செய்துட்டு வர்றாருன்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி கரண். ஐ லவ் யூ ஸோ மச். ஐ லவ் யூ கிரிஷ். ஐ லவ் யூ கார்த்திக். உங்கள் அனைவரின் வரவுக்குமாக நான் ரொம்ப 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 நன்றி கடமைப்பட்டிருக்கேன். அடுத்ததாக மிஸ் கவிதா அவங்கள வந்து தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை நடாத்துவதற்கு வேண்டுகிறேன். நன்றி. பாடல்களை கேட்டோம். உனக்கு தெரியுமா நான் உன்னை அழைத்தது, எனக்கு தெரியுமா நீ என்னை அழைத்தது அப்படின்னு அப்பாவோட வரிகள் கேட்டோம். ஸோ இப்போ நீங்கள் பாடினீங்கன்னா அந்த வார்த்தைகள் எங்களுக்கு அப்படியே 1960 நம்ம எம்எஸ்வி ஐயா போட்ட பாடல் மாதிரியே இருக்குது. ஸோ 2 வரையும் நீங்கள் பாடினீங்கன்னா நல்லாயிருக்கும். ஷூர். நான் இந்த பாட்டை இப்போ ரீமிக்ஸ் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் புது ஸ்டைலாக. ஆனால் அது நான் இப்போ பாடலை, அது வந்து ஜனவரி மாதம் வெளிவிட இருக்கேன். ஸோ இப்போ வந்து என்னுடைய அப்பா என்னுடைய அம்மாக்காக எழுதிய காதல் கடிதம் எப்படி அது வந்து இலங்கை வானொலியில் பதிச்சு கொண்டு கொடுத்தாங்க என்று சொல்லி ஒரு சின்ன கதை ஒன்று இருக்குது. அது நான் சொன்ன வந்தால் அது பெரிய பெரிய கதையாயிரும், நேரம் போயிடும். ஸோ ஒன்லி பாடுறேன். உனக்கு தெரியுமா நான் உன்னை நினைப்பது, எனக்கு தெரியுமா நீ என்னை அழைப்பது, மணக்க முடியுமா மலர் பறித்தெடுக்காமல், மாலையாகுமா அதை தொடுத்தெடுக்காமல், படிக்க முடியுமா தொடர்கதை தொடராமல், படிக்க முடியுமா தொடர்கதை தொடராமல், பாட முடியுமா ஒரு இசை எடுக்காமல், பாட முடியுமா ஒரு இசை எடுக்காமல், உனக்கு தெரியுமா நான் உன்னை நினைப்பது, எனக்கு தெரியுமா நீ என்னை அழைப்பது, உனக்கு தெரியுமா நான் உன்னை நினைப்பது, எனக்கு தெரியுமா நீ என்னை அழைப்பது. நன்றி நன்றி நன்றி. இது என்னோட ஏற்பாடு நினைக்க மாட்டாரா? இதுக்கு எனக்கு சம்மந்தமே கிடையாது. இது ஏதோ ஒரு திட்டமிட்ட சதின்னு நினைக்கிறேன். இல்லை, யாருன்னே தெரியல. நம்ம வளர்ச்சியில் அக்கறையுள்ள ஒரு 2 பேர் பின்னாடி உட்காந்து விசிலடிக்கிற மாதிரி தெரியுது. ரொம்ப நன்றி. அந்த 2 பேருக்கு முதல்ல நன்றி. அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இந்த டெல்லி குளிர்கால கூட்டத்தொடரில் அந்த குளிர்கால கூட்டத்தொடருக்கே ஒரு உஷ்ணமாக இருக்கக்கூடிய திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினர், கலா ரசிகர், என் அருமை அண்ணன் திருச்சி சிவா அவர்களே, அண்ணன் சிவா அவர்களை பற்றி சொல்லணும்னா, அவர் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக, மக்கள் தொண்டராக, கொள்கை பேசுபவராக, உண்மையிலேயே பேசுவதற்காகவே படைக்கப்பட்ட ஒரு பிறப்பாக, ஒரு ஒரு ஆயுதமாக தான் நமக்கு தெரியும். நான் அவருடைய பேச்சுக்கு மிகப்பெரிய ரசிகராக இருந்தேன். ஆனால் உண்மையிலேயே பிரபாலினி அவர்களுக்கு வந்து இந்த நேரத்தில் வந்து அண்ணன் திருச்சி சிவா அவர்களை வந்து இந்த விழாவுக்கு அழைச்சதுக்காக முதல்ல என்னுடைய தனிப்பட்ட பாராட்டை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அண்ணன் பேசுவது மட்டுமல்ல, மிக இனிமையாக பாடக்கூடியவர். அதுவும் மொழியின் ருசி அறிந்து, கவிதையின் ருசி அறிந்து அனுபவித்து அதை பாடக்கூடிய, அதுவும் பழைய பாட்டெலாம் அண்ணன் பாட சொல்லி நீங்கள் கேட்கணும். குறிப்பாக ஹிந்தி பாடல்கள்லாம் ரொம்ப அற்புதமாக பாடுவார். அதாவது இசை வந்து ஒரு சர்வதேச மொழி.
அந்தந்த ஊரில் அவங்களோட தாய்மொழியில் அது பாடப்படுது. அதனால் வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மொழி பாடல்களையும் அவர் கேட்பார். அண்ணன் அவர்கள் ஹிந்தி பாடல்களை வந்து மிக அற்புதமாக பாடுவார். அதே மாதிரி வந்து தமிழ் பாடல்களை தர்மதுரை வெளியான அந்த இரவு, நான் எடுத்த தர்மதுரை திரைப்படம் வெளியான அந்த இரவில் எனக்கு என்னை வந்து தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இந்த படம் மாபெரும் வெற்றி பெறும் என்று முன்கூட்டியே சொன்னவர். அந்த படத்தை அங்குலங்கலமாக அவர் ரசித்தவர். அதிலிருந்து தான் நான் அவரோடு வந்து ஐக்கியமானேன். நான் எடுக்கும் எல்லா படங்களையும் முன்கூட்டியே அவருக்கு நான் காட்டி விடுவேன். அப்படி இந்த அண்ணன் திருச்சி சிவா அவர்கள் இருக்கிற மேடையில் அவர் அருகில் நான் இருப்பது எனக்கு ரொம்ப பெருமை. அந்த வாய்ப்பை எனக்கு தந்த பிரபாலனிக்கு என்னுடைய நன்றி. எனக்கு பக்கத்தில் இன்னொருத்தவங்க உட்காந்துருக்காங்க பாருங்க, அவங்க வந்து வைஷாலி, மிகச்சிறந்த கேமராமேன். அவங்களும் இவங்களும் சேர்ந்து தான் அந்த இலங்கையில் அந்த ஆட்டம் போட்டது. ஷூட்டிங் இலங்கையில், பாட்டு, இசை, தன்னுடைய கலா ஆர்வத்தை பூரா வெளிப்படுத்தின அந்த கடற்கரையில், அதுக்கு காரணம் அவங்க. மிகச்சிறந்த ஒளிப்பதிவாளர். குறிப்பாக அவங்க நல்லா மீன் குழம்பு வைப்பாங்க, அது எனக்கு தெரியும். ஒரு நாள் அவங்க வீட்டில் மீன் குழம்பு சாப்பிட்டேன், ரொம்ப பிரமாதமான மீன் குழம்பு. ஆனால் அதே சமயத்தில் ஃபோட்டோகிராஃபியும் அவைலபிள் லைட்டில் படம் எடுக்கிறதுக்கு ஒரு தனி ஆற்றல் வேணும். ஏன்னா லைட்டு நம்ம பண்ணி எடுக்கிறது வேறு, கிடைக்கிற வெளிச்சத்தில் படம் எடுக்கிறது வேறு. சூரியன் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து போய்கிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த அவைலபிள் ஃபோட்டோகிராஃபிங்கிறது ரொம்ப கஷ்டம். அதில் அவங்க ஒரு மிகச்சிறந்த ஒளிப்பதிவாளர். நான் வந்து பிரபாலனி அவர்களை வந்து நான் பார்த்த உடனே, நான் பழக ஆரம்பித்த உடனே நான் உண்மையிலே நினச்சேன், ஒரு தகப்பனுக்கு மகள் என்றால் இப்படி பிறக்கணும். ஒரு தகப்பனுக்கு மகள் என்றால் இப்படி பிறக்கணும். அண்ணன் திருச்சி சிவா அவர்களோடு நான் பழகியவன்ற முறையில் அவருடைய 2 பெண் பிள்ளைகளும் அவர்கள் அப்படி ரெண்டு உள்ளங்கையில் வச்சு தாங்கிறத நான் பக்கத்தில் வந்து பார்த்துருக்கேன். என்னை சிற்றப்பா என்று அழைக்கக்கூடிய அந்த பிள்ளைகள், அதில் ஒருத்தவங்க கவிஞர், தன் தந்தையை பற்றி அதாவது இந்த விழாவுக்கும் அண்ணன் திருச்சி சிவா அவர்களுக்கும் ஒரு டிஸ்கனெக்டட் கனெக்ஷன்ஸ் இருக்கு. எப்படி இந்த பிரபாலனி தன் தந்தையை தன் உயிரில் சுமந்துக்கிட்டு இருக்காரோ, அது மாதிரி அண்ணனுடைய பிள்ளைகள் இருவரும் அண்ணனை வந்து தன் உள்ளங்கையில் தாங்கிறத நான் பக்கத்தில் பார்த்துருக்கேன். தன் தந்தைக்காகவே ஒரு கவிதை நூலை ஒரு மகள் மூத்தவள் எழுதியிருக்காங்க. சின்ன பாப்பா அது வேறு மாற்றி சொல்லி, அப்புறம் நைட் நான் திட்டு வாங்க முடியாது, ஃபோன் பண்ணி சித்தப்பா இப்படி நீங்கள் மாற்றி சொல்லிட்டீங்களே அப்படி. ஸோ அண்ணனுக்கு என்னுடைய வணக்கம். இந்த பிரபாலனியை பற்றி சொல்லணுன்னா, நீங்கள் பார்க்குற தோற்றத்துக்கும் அவங்களோட நீங்கள் பழகி பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு குழந்தை மாதிரி. அது பழகினா தெரியாது, ஒரு குழந்தை மாதிரி. தன் தந்தையை வந்து அவ்வளோ உயிருக்குயிராக நேசிக்கிற ஒரு 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 சகோதரி. இந்த ஜென்ரேஷனில் தான் இப்படிப்பட்ட பிள்ளைங்களை பார்க்க முடியும். அடுத்த ஜென்ரேஷனில் இப்படி இருக்குமான்றதுக்கு உத்தரவாதம் நான் சொல்ல முடியாது. ஏன்னா வெளிநாட்டில் இப்போ பிரபாலனிக்கு இருக்கிற இதே தவிப்பு தான் ஏறக்குறைய உலக லெவலில் இருக்கக்கூடிய, இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா பெற்றோர்களின் மன தவிப்பாயிருச்சு. ஏன்னா அதாவது படிச்சுக்கிட்டு இருக்கிற குழந்தைகள் பார்க்கறதுக்கு தொடங்கிருச்சு. சின்ன வயசுலேருந்தே எல்லாத்தையும் பார்க்க ஆரம்பிச்சிருச்சு. அதுகளுக்கு எதன் மீதும் ஒரு தீவிரமான ஒரு பிடிப்பு, ஈடுபாடு, நம்பிக்கை அப்படிங்கிறது குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. எல்லாத்தையுமே பார்த்துருது. எல்லா ஆச்சரியங்களும் ஒரு குழந்தைக்கு 10 வயதுக்குள் முடிந்து விடுகிறது. ஏன்னா படிக்கிற எல்லாருமே பார்க்கறதுக்கு ஆரம்பிச்சிட்டோம். இப்படி இருக்கிற இந்த இணைய வாழ்வில்
பார்க்குற எல்லாமே குடிப்பதற்கு தண்ணீர் பணம், இனி கொஞ்ச நாள் சுவாசிக்கிறதுக்கு பணம் வந்துடும். இப்போ பார்த்தாலே பணம், பார்க்குற எல்லாமே பணம். பார்த்தா காசு, பேசினா காசு, தண்ணி குடிச்சா காசு. அப்போ இந்த மூணுக்குமே காசு ஆயிடுச்சு. இப்போ குடியிருந்தா காசு. அப்போ ஒரு மனிதன் உயிரோடு இருக்கிறதுக்கே செலவழிக்கணும், அதுக்கு சம்பாதிக்கணும், வாழ்நாள் எல்லாம் சம்பாதிக்கணும். இப்படியான ஒரு 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 காலகட்டத்தில், இந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் ஒரு பெண் தன் தந்தையுடைய பாடலை, தன் தந்தையுடைய ஈழத்து மெல்லிசை மன்னர் எம்பி பரமேஷ் அவர்களுடைய அந்த பாடல்களை மக்கள் மன்றத்தில் கொண்டு வந்து அறிமுகப்படுத்தி, இங்கே மட்டுமல்ல இலங்கை முழுக்க நிகழ்ச்சி நடத்தி, இவர் என் தந்தை, இவர் இசையமைத்த பாடல், இது என்னுடைய தாயார், இவங்க 2 பேரும் காதலுக்கு வரும் இந்த பாடல், கிட்டத்தட்ட அவருடைய ஒட்டுமொத்த ஆல்பத்தையும் வந்து அவர் போட்ட எல்லா பாடல்களையும் மக்கள் மன்றத்தில் திரும்ப பாடி. ஏன்னா அவங்க சொன்ன மாதிரி அது அழிந்து போன நகரம், அழிஞ்சு போன ஊர். பல பேருக்கு ஊரே இல்லை, பல ஊர்களில் தமிழர்களே இல்லை. அப்படியான ஒரு ஊரில், அப்படி ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு ஊரில் தன் தந்தையின் பாடலை தொடர்ந்து இசைத்து கொண்டே தன் தந்தையின் பெருமையை பேசிக்கொண்டே இருக்கிற பிரபாலனி பிரபாகரனுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதுவும் ஈழத்து முதல் பெண் இசையமைப்பாளர் என்ற பெருமை கொண்ட தங்கைக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அவருக்காக வேண்டியே நான் இந்த விழாவுக்கு வந்தேன். அதன் பிறகு அதனுடைய இனிப்பான ஒரு விஷயம் என்னென்னா, அண்ணன் சிவா அவர்கள் இந்த மேடைக்கு வந்தது நான் இது எதிர்பார்க்கவே இல்லை. அண்ணன் சிவா அவர்களை நான் இந்த மேடையில் இன்றைக்கி நான் சந்திப்பேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ இந்த புத்தகமானது, புத்தகத்தை கையில் கொடுக்கவே இல்லை, கொடுத்துருந்தா நான் முழுக்க படிச்சுட்டு வந்து இதை பற்றி நான் கொஞ்சம் 2 வார்த்தை உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அவர் தந்தை ஒரு கவிஞராக இருந்திருக்கிறார், கவிஞர் விபுல பீதாம்பரம் கவிஞராக இருந்திருக்கிறார். அதை பற்றி இவர் அவருடைய சரிதையை எழுதியிருக்கிறார். முக்கியமாக இந்த நூலில் நான் வந்து பார்த்து ஆச்சரியப்பட்ட ஒரு விஷயம் என்னென்னா, இதை பார்க்கும்போதே எனக்கு ஒரு விஷயம் தெரியுது. இலங்கைக்கும் தமிழ்நாட்டுக்கும் வர்த்தகம் மட்டுமல்ல, வாழ்வியல் உறவு எவ்வாறு இருந்தது என்பதை இந்த புத்தகத்தினுடைய முதல் பக்கமே எனக்கு சொல்லியது. அதில் குறிப்பாக அன்றைய கலைமகளின் ஆசிரியர் திரு கீவா ஜா அவர்கள் இவருடைய தந்தைக்கு ஒரு இரங்கற்பா எழுதியிருக்கிறார். அன்றைய கலைமகளின் ஆசிரியர் கீவா ஜெகநாதன் அவர்கள், கீவா ஜா என்று சொல்லக்கூடிய ஜெகநாதன் அவர்கள் இவருடைய தந்தைக்கு வந்து ஒரு இரங்கற்பா எழுதியிருக்கிறார். அந்த இரங்கற்பாவோடு இந்த புத்தகம் வந்திருக்கிறது. இந்த புத்தகத்தை முழுவதுமாக படித்துவிட்டு எனது கருத்துக்களை முகநூலில் நான் பதிவு செய்கிறேன். பிரபா, என்னை அழைத்தமைக்கு நன்றி. இங்கே விழாவுக்கு வந்திருந்த அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். வணக்கம். தமிழ்நாட்டுக்கு பக்கத்தில் இருந்து நான் தமிழ்நாட்டை பற்றி பேசுவது எனக்கு ஒரு அந்தரம் மட்டும் சொல்வார்கள், அப்படி இருக்கிறது. நன்றி. திருச்சி சிவா அவர்களே, திருச்சிக்கும் எனக்கும் பல தொடர்பு இருக்கின்றது. அதாவது சுவாமி விபுலானந்தர் அவர்கள் இறுதியாக சொற்பொழிவாற்றியது திருச்சி வானொலி நிலையத்தில். அந்த நேரத்தில் ஜெயங்கொண்டான், கூத்தபிரான் என்ற 2 அறிவிப்பாளர்கள் இருந்தார்கள். அவர்கள் மூலம்தான் நான் அறிந்தேன். இன்று அவர்கள் இல்லை, காலம் சென்று விட்டார்கள். சுவாமி விபுலானந்தர் அருகில் இருந்தவர் என்னுடைய தந்தையார் பீதாம்பரன் அவர்கள். என்னுடைய தந்தையாரின் மடியில் சுவாமி விபுலானந்தர் அவர்கள் சொற்பொழிவாற்றி கொண்டிருக்கும் பொழுது மயங்கி விழுந்தார்கள். அப்பொழுது மட்டக்களப்புக்கு அவரை எடுத்து சென்றார்கள். அங்கு ஆடி மாதம் 6 சுவாமி விபுலானந்தர் அவர்கள் காலமானார்கள். அந்த தொடர்பிலோ என்னவோ எனது மகளுடைய குயின் கோப்ரா நிகழ்ச்சிக்கும் வருகை தந்து, இந்த நிகழ்ச்சியிலும் வந்து எனக்கு நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கிய திருச்சி சிவா அவர்களுக்கு நான் மீண்டும்
நன்றி சொல்லிக் கொள்கின்றேன். சேனு ராமசாமி அவர்கள் பேசிய பேச்சை கேட்டால் அதனால் நான் என் பேச்சை பேசவே இல்லை. நான் என்ன கூற நினைத்தேனோ அதையெல்லாம் அவர் கூறிவிட்டார். அவைதான் தேவை. அவர் கீவா ஜெகன்னானை கூட எடுத்து வந்தார். அதுதான் முக்கியமானது. யார் ஒருவர் யாரால் பாராட்டப்படுகிறார் என்பதுதான் முக்கியம். அதுதான் முக்கியம். அன்று என்னுடைய தந்தையாரின் பெருமை அவர் குறிப்பிடாமல் அவர் யாரால் பாராட்டப்பட்ட கிவா ஜெகநாதன் அவர்களால், அதாவது தென்னிந்திய தமிழ்நாட்டு மக்களுக்கு அறிமுகமான பெருமையை அறிந்த கிவா ஜெகநாதன் அவர்களால் என் தந்தையார் பாராட்டப்பட்டார் என்பதுதான் எனக்கும் பெருமை, என் மகளுக்கும் பெருமை. இதுதான் வேண்டும். இதை சேனு ராமசாமி அவர்கள் மிக தெளிவாக சொன்னார்கள். எனவே நான் அதிகம் பேச தேவையில்லை. தமிழ்நாட்டுக்கு என் வாழ்த்துக்கள். இது ஒரு சாதாரண நாடல்ல. லுப்தான்சா இரவு 2:40 3 மணித்தியாலங்கள் லேட்டாக ஆங்கிலத்தில் பேசுகின்றேன், அதை சொல்லுகிறேன், தாமதமாக வருகை தந்தது. அந்த நேரத்தில் கூட சென்னை ஏர்போர்ட் வெட்ட வெளிச்சமாக, என்ன இது திரும்பவும் நான் அமெரிக்காவுக்கு வந்து இறங்கி விட்டேனா என்று ஏதும் பழுது வந்து விட்டதா என்று நான் கேட்கவில்லை மகளிடம். ஆனால் அப்படி இருந்தது. கண்கொள்ளா காட்சி. சும்மா நினைக்காதீர்கள். இன்னும் 10 வருடங்களுக்குள் அமெரிக்காவை விட 10 மடங்கு சிறப்பாக நம் தமிழ்நாடு வந்துவிடும். தமிழ்நாட்டில் எந்த பஞ்சமும் இல்லை. நிச்சயமாக நான் தமிழ்நாட்டில் இருந்திருந்தால் இன்று நீங்கள் பாடல்கள் கேட்டிருப்பீர்கள். இந்த பாடல்கள் அனைத்தும் இலங்கை கலைஞர்களாக ஒளிப்பதிவு செய்யப்பட்டவை. அதற்காக நீங்கள் இலங்கை தமிழ் மக்களுக்கு, இலங்கை டெக்னீஷியன்ஸுக்கு, அதுவும் 50 வருடங்களுக்கு முன்பு அந்த தராதரத்தில் இருந்திருக்காள் என்பதற்காக இலங்கை கலைஞர்களுக்கு நீங்கள் ஒரு கைதட்டல் கொடுத்தே ஆக வேண்டும். இதை மட்டும்தான் நான் கூறுவேன். சகலவற்றையும் என்னை பற்றியோ இந்த இலங்கை புத்தகத்தை பற்றியோ சேனு ராமசாமி அவர்கள் தாராளமாக கூறிவிட்டார்கள். இப்பொழுது எனது நண்பர், அப்படி கூறுவதும் தவறு நினைக்கிறேன், ஒரு பெரிய இடத்தில் இருக்கின்றார். திருச்சிக்கும் அவருக்கும் என் தந்தையாருக்கும் உள்ள தொடர்பில்லால் அவர் எனக்கு நெருக்கமானதாக இருக்கின்றார். இதனை திரு தட்சிணாமூர்த்தி அவருக்கு நன்றி கூற வேண்டும். இன்று மௌனமாக அமர்ந்து கொண்டிருக்கின்றார். மௌனத்துக்கு காரணங்கள் அவருடைய சில தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்டிருந்தால் கேட்டவருக்கு தெரிந்திருக்கும். அதை நான் மீண்டும் நினைவுபடுத்தவில்லை. எனது சீடிக்களை, இசைத்தட்டுக்களை எனக்கு தராதரத்தில் ப்ரெஸ்ஸிங் ரெக்கார்ட்ஸாக சோனி கம்பெனியில் மிக குறைந்த விலையில் இலவசமாக கொடுப்பதற்காக அவற்றை எனக்கு அச்சிட்டு ப்ரெஸ்ஸிங் செய்து கொடுத்தவர் திரு தட்சிணாமூர்த்தி அவர்கள். அவருக்கும் அவருடைய மனைவிக்கும் 1 வருடத்துக்குள், அதை நான் கூறலாமா தெரியவில்லை, அவரை விட்டு பிரிந்த அவரின் மகளுக்கும் சிறந்த அவரின் ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று கூறி நான் விடைபெறுகின்றேன். நன்றி. சந்தோஷத்திலும் ஒரு கவலைகள் இருக்கும். அப்படி இருந்தும் அவர் வந்து
இங்கே அமர்ந்திருப்பது அது ஒரு மிகச்சிறப்பு. மீண்டும் அவருக்கு ஒரு கைதட்டல் கொடுங்கள். என்னை இங்கு தங்க வைத்து எங்களது சுயத்துடனும் நன்றியோ அல்லது எப்படி சொல்வது, நன்றி தான், அதை விட எதை சொல்வது, எனக்கு உபசரிப்பை கொடுத்த வைஷாலி அவர்களுக்கும் எனது நன்றியை கூறி விடைபெறுகிறேன். என் மகளுக்கும் மிகுந்த நன்றி கூற வேண்டிய அவசியம் இல்லை என்று இல்லை. பெற்றோர்க்கு பிள்ளைகள் இந்த கடமையை செய்ய வேண்டும் என்பதை எடுத்து காட்டவே நான் இதை தமிழ்நாட்டில் இந்த நிகழ்ச்சி செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். மீண்டும் கூறி விடைபெறுகின்றேன். பெற்றோர்களுக்கு அவர்கள் யானைக்கும் மனிதர்க்கும் 100 வருடங்கள் வாழ்க்கை என்றால் பிறந்து 14 வருடங்களும் வாலிபர்கள் ஆவதற்கும் குமரிகள் ஆவதற்கும் பெற்றோர்களின் துணை அவர்களுக்கு தேவைப்படுகிறது. அதுபோல் 86 வயது முதல் 100 வயது வரை பெற்றோர்களுக்கு பிள்ளைகளின் உதவி தேவைப்படுகின்றது. இது சரியாக வருமென்றால் கூட்டு குடும்பம் மீண்டும் ஆரம்பித்துவிடும். அது வர வேண்டும். அன்றுதான் தமிழ்நாடு மீண்டும் செழிக்கும். நன்றி, வணக்கம். நன்றிங்கய்யா.